கூட துதிக்கிறோம். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். தேவரீர் நீர் எங்களுக்கு போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர் என்று ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கீங்க, அதை நாங்கள் நம்புகிறோம். தேவரீர் உம்முடைய கரத்தினால் கர்த்தாவே எங்களை தாங்கி கொண்டு வருகிறீர். கடந்த வருடங்கள் முழுவதும் எங்களை உம்முடைய கரத்தினால் தாங்கி கொண்டு வந்த தேவன் இன்றைய வருடங்களும் இனி வருகிற காலங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களை தாங்கிக் கொண்டு ஏங்கிக் கொண்டு வருவீர் என்று அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போது கூட கர்த்தாவே தேவரீர் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்துருளுங்க. என்ன நோக்கத்திற்காக கர்த்தாவே எங்களை ஒன்று கூடி ஆண்டவரே இங்கே வர வைத்தீரோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே நிறைவேற்றுங்க. விசேஷ வண்ணமாய் தேவரீர் இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் எதற்காக பிறந்தோம் என்கின்ற நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. விசேஷ வண்ணமாய் கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு தேவைக்கு அதிகமானதை தேவரீர் நீர் நிச்சயமாய் தருவீர். அதை நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே தேவரீர் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் சாட்சியுள்ளவர்களாக ஜீவிக்கவும் ஜீவனம் பண்ணும் கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரகாசமான மனக்கண்களை நீர் குடிப்பீராக. தேவரீர் சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவரீர் அவங்க வாழ்க்கையில் கர்த்தாவே சத்தியத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கை செழிப்பு உண்டாக கிருபை தாங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. இப்பொழுது நீர் எங்களை வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 45வது பகுதிக்கிட்ட நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 44 பகுதிகள் நம்ம முடிச்சிட்டோம். 45வது பகுதிக்கிட்ட வந்திருக்கோம். கர்த்தர் நல்லவர். புதிய புதிய தலைப்புகளை கொண்டு நாம் பேசிகிட்ருக்கோம். வேதாந்தத்தின் அடிப்படையிலேருந்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் நம்ம இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அழகில் பல காரியங்களை நம்ம பார்த்தோம். அவருடைய முடியின் அழகு, அவருடைய கண்களின் அழகு, அவருடைய பாதங்களின் அழகு, அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியுமா, அதெல்லாம் பார்க்க முடியுமா, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய கரத்தின் அழகு, அவருடைய கரங்களின் அழகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அதற்கு முன்பாக புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அடோனா மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது கொஞ்சம் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நம்முடைய பழைய யூடியூப் சேனல் ஒரு சில மாற்றங்களுக்காக நாம் தவிர்த்திருக்கிறோம். ஸோ புதிய யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ எந்தெந்த நம்ம இப்போ பேசுகிற எல்லா செய்தியும் அதில் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அடோனா மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் ஃபைனலாக முடியும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த மினிஸ்ட்ரிஸ் எப்படி நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மையப்படட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்னென்னா, நம்ம கடந்த பகுதியில் நம்ம சில அவருடைய பாதங்களினுடைய அழகை பற்றி பார்த்தோம். அவருடைய பாதங்கள் நம்மளுக்கு மீட்பின் செயல்களை பார்க்கும்பொழுது அவருடைய பாதங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை நீங்கள் பார்க்கணுமா, அதுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டு எடுத்திருக்கார் பார்த்தீங்களா. கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாய் அவர் உங்களுக்கு விலைக்கிரகம் செஞ்சுருக்கார் பார்த்தீங்களா. அதை நீங்கள் பார்த்து நினைக்கும் போதெல்லாம் அவருடைய பாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். சாத்தான சிலுவையில் என்ன பண்ணறான், பாதத்தின் கீழே அவனை என்ன பண்ணறான், அழித்தார், தோற்கடித்தார் அப்படின்னு பார்த்தோம். வெற்றி சிறந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் நினைவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் அவருடைய பாதங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம கடவுளுடைய கரங்களின் அழகை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய அழகு, அந்த கரங்களின் உள்ள அழகு, அந்த அழகை எப்படி பார்க்க முடியுமா, பைபிளில் யோவான் அதை சூப்பராக காட்டுறாரு பாருங்க. எப்படியாமா, அன்பும் கடவுளுடைய கரங்களின் அழகும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய அழகில் என்ன தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம்னா, அன்பும் கடவுளுடைய கரங்களின் அழகும். கடவுளுடைய கரங்களின் அழகை நீங்கள் பார்க்கணுன்னா அன்பு தெரிஞ்சிருக்கணும். என்ன அன்பு ப்ரோ, என்ன அன்புனா காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு சுலபமாக உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
இன்றைக்கு நம்ம கடவுளின் கரங்களை பற்றி வேதாம் அடிப்படையில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னென்னா, அவருடைய கரம் எப்படிப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கரங்கள் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கு அது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கரங்களின் அழகை நம்ம எப்படி பார்க்கலாம். ஸோ 3 காரியங்களை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். என்னவா, அவருடைய கரம் எப்படிப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கரங்கள் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்குங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய கரங்கள் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கரங்களின் அழகை எப்படி நம்மளால் பார்க்க முடியும், அதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு வந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. என்னவா, பைபிள் தெளிவாக சொல்லுது பாருங்க. என்னவா, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். யோவான் அப்படியே இயேசு கிறிஸ்துடைய மகிமை பார்த்துட்ருக்காரு, அவருடைய அழகை பார்த்துட்ருக்காரு. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு யோவான். அதை பார்க்கும்போது ஒவ்வொன்றா அவர் விவரிக்கிறார். உதாரணம் கொடுத்து அவருடைய அழகை விவரித்தார். என்னவா, அவருடைய முடியின் அழகை விவரித்தார். அவருடைய முடி வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு உதாரணம் கொடுத்து நம்ம அவருடைய அழகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தார். அவருடைய முடியின் அழகை பார்த்தோம். அப்புறம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னவா, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அப்படிலாம் சொல்லி அவர் உதாரணப்படுத்தி எப்படியாச்சும் நம்மளுக்கு காட்ட விரும்புகிறார். கடவுளுடைய அழகை இப்படி பார்த்துருங்க, அவருடைய கண்களின் அழகை இந்த உதாரணத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு எப்படி யோவான் அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு, இயேசு கிறிஸ்துடைய அந்த அழகை பார்த்துக்கிட்டே வராரு. சொல்கிறாரு பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். எல்லாத்துக்கும் யோவான் உதாரணம் கொடுத்துட்டு வந்தார். நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி யோவான் சொல்லும் போது ஒரு உதாரணத்தை வச்சு கொடுப்பார். பார்த்தீங்களா? ஒரு உதாரணத்தை வச்சு தான் யோவான் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அப்படின்னு சொன்னோடனையும் நம்ம அதை இன்டெப்த்தாக படித்தோம். நம்ம அக்கினி ஜுவாலையை இன்டெப்த்தாக படித்து அப்போ அவர் நீதியாக நியாயம் செய்கிறவர் அப்படிலாம் சொல்லி ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்து அதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்குது அவருடைய பாதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணோம், மீட்பின் செயல்களை பார்த்தா அவருடைய பாதங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சில உதாரணங்களை வச்சு நம்மளுக்கு யோவான் என்ன பண்ணுறாரு, விளக்குறாரு நம்ம சீக்கிரமாக புரிஞ்சு கொள்றதுக்கு. ஆனால் இங்கே நல்லா கொஞ்சம் பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 இங்கே எந்த உதாரணமே யோவான் கொடுக்கவே இல்லை அவருடைய கருத்துக்கு. பார்த்தீங்களா? தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார், அவ்வளோதான் சொல்கிறார் யோவான். எந்த ஒரு உதாரணமே கொடுக்கல. ஆனால் யோவான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கார். அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கீ பாயிண்ட்டு. அந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் நம்ம வாழ்க்கையில். கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டது, அவருடைய கரங்கள் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கரங்களின் அழகு, கடவுளுடைய கரங்களின் அழகை பார்க்குறதுக்கு நம்ம முடியுமா, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், யோவான் எந்த ஒரு உதாரணம் கொடுக்காம நேரடியாக அவர் பார்த்த காரியங்களை வச்சு தான் சொல்கிறாரு. ஆனால் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு யோவான் அவருடைய அழகை பார்க்குறதுக்கு, அந்த கரங்களின் அழகை பார்க்குறதுக்கு. யோவான் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். என்ன வார்த்தைனா ஏந்தி கொண்டிருந்தார். அதை பார்த்துருக்கீங்களா? அந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? ஏந்தி கொண்டிருந்தார் என்று சொல்கிறார் யோவான். பாருங்கள், ஏந்தி கொண்டிருந்தாராமா. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் இந்த வார்த்தையில் வச்சு நீங்கள் எப்படி அவரின் கரங்களின் அழகையும் அவருடைய கரங்களினுடைய அழகை எப்படி பிரதர் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. நானே அப்படி தான் யோசித்தேன். எப்படி ஏந்தி கொண்டு இருந்தார்னா இந்த வார்த்தையில் எப்படி நம்ம கடவுளுடைய கரங்களில் இருக்கிற அந்த அழகை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். என்னென்னா, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கையில் ஏதாச்சும் வச்சுருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க கையில் அதை வச்சுருந்தார் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தானேங்க? இப்போ நானே என் கையில் ஏதாச்சும் ஒரு பெண்ணு மாதிரி வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, பிரதர் பெண்ணை வச்சிட்ருக்காரு அப்படின்வாங்க. இல்லைனா மற்றவங்கலாம் சொல்லுவாங்க, அவர் பெண்ணு வச்சிட்ருக்காருப்பா அப்படின்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கையில் என்ன வச்சிட்ருக்காரம்மா, நட்சத்திரங்களை வச்சிட்ருக்காருன்னு சொல்லுது பைபிள். அதுக்கெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், அதோடைய அர்த்தங்கள்லாம் என்ன நம்ம பார்ப்போம். யோசிச்சு பாருங்கள்,
யோவானும் இங்கே சொல்லியிருந்தா வெளிப்படுத்தல் 1:16 யோவானும் அப்படி தான் சொல்லியிருக்கணும்ல. என்ன சொல்லியிருக்கணும்? அவர் தம்முடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார் சொல்லியிருக்கலாம் இல்லை. ஆனால் யோவான் அப்படி சொல்ல பாருங்கள். யோவான் பரிசுத்தாவியானவர் மூலமாய் யோவான் எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஏந்தி கொண்டிருந்தார் சொல்கிறாரு. தமது வலது கரத்திலே நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்கள். யோவான் வேறு விதமாக பார்க்குறாரு அவருடைய கரத்தை. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன, ஆங்கில வேதாந்தத்தில் ஹெல்டு என்று வருகிறது. அந்த வார்த்தைக்கு ஏந்தி கொண்டிருந்தார் சொல்லப்படுது பார்த்தீங்களா. ஹெல்ட் அப்படின்னு வருது. இதனுடைய அர்த்தம் என்னவா? சுமந்து இருப்பது அப்படின்னு வருது. சுமந்து கொண்டு இருப்பதான். நீங்கள் தமிழ் பைபிள்லேயே பாருங்களேன், இன்னும் சூப்பராக வருது. தமிழ் பைபிள்லேயே நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி வருதுன்னா, ஏந்தி கொண்டிருந்தார்னா என்னது? தாங்கி கொண்டிருந்தார்னு வருது. நல்லா புரியுதா? நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். யோவான் வேறு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. ஏன்னா யோவான் அவருடைய புஸ்தகங்களில், அவருடைய யோவான் சுவிசேஷத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷமே எப்படி ஆரம்பிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த தேவத்துவத்தை வெளிப்படுத்துகிற காரியங்கள் தான் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ தெய்வம், இயேசு கிறிஸ்து சில பேர் கேட்குறாங்கல்ல, இயேசு கிறிஸ்து எங்கெங்க கடவுள்னு சொல்லிக்கிறாரு தன்னை. நீங்கள் யோவான் எழுதின புஸ்தகத்தை நீங்கள் படித்தாலே புரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து பல இடங்களில் என்ன பண்ணியிருக்காரு? அவர் கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார். அதை யோவான் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கார். கேப்சர் பண்ணி தான் யோவான் என்ன பண்ணுறாரு? அவர் புஸ்தகத்தில் அப்படியே அடுக்கி வச்சிருக்கார். நீங்கள் 1 யோவான்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். 1 யோவான்லாம் அந்த அன்பை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்காரு. யோவான் ஒரு சின்ன ஒரு யோவான் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். 1 யோவானில் நீங்கள் சில வசனங்களை நான் படிக்கிறேன் பாருங்கள். எப்படி சொல்கிறாரு பாருங்கள் யோவான். சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள். என்னவா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். என்னவா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனால் அன்பு உண்டாயிருக்கிறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பூமியில் அன்புலாம் அப்படியே தானாக வந்துருச்சுன்னு. இல்லைங்க, அன்பு உண்டாயிருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது பாருங்கள். இந்த வார்த்தைலாம் அப்படியே நோட் பண்ணி வைக்கணும். என்ன அன்பு உண்டாயிருக்குதுன்னா என்னது? இது வரைக்கும் உலகத்தில் அன்பே இல்லாமல் இருந்தது. நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அங்கே அது கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம் நம்ம வருகிற காலத்தில். அங்கேயே வந்துடுறாரு. அப்போ பூமியில் வரும்போது அவர் வந்ததுனால தான் என்ன ஆகுது? உண்டாகுது, அன்பே உண்டாகுது பூமியில். அப்போது வசனம் இன்னும் கூட சூப்பராக சொல்லுது. அன்பு தேவனால் உண்டாயிருக்குதுன்னு வேறு சொல்லுது வசனம். என்னது? அன்பே அவரால் தான் உண்டாயிருக்கு அப்படின்றது. அப்போது யோவான் ஒரு விதமாக பார்க்குறாரு. என்ன, இயேசு கிறிஸ்துடைய கரங்களை எப்படி பார்க்குறாருன்னா, அவருடைய கரங்கள் தாங்கி கொண்டு இருக்கிற கரங்களாக பார்க்குறாரு. அப்போது இப்போ இந்த வசனத்தை இப்போ படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். என்ன, வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 பாருங்கள். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்னா அது தாங்கிட்டு இருக்காரு. அப்போது தம்முடைய கரங்களில் ஏதோ தாங்கிட்டு இருக்காரு. ஓகே, அப்படி அவர் கரத்தில் என்ன பிரதர் தாங்கிட்டு இருந்தார்? 7 நட்சத்திரங்கள் பைபிள் சொல்லப்படுது. அதுக்கு இயேசு கிறிஸ்துவே விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். அவருடைய என்ன தாங்கிட்டு இருந்தாரம்மா? நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறாருன்னு பைபிளே சொல்லுது. என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாங்க, வேதாகம் சொல்லுது. மனிதர்களாகிய நம்மை தாங்கி கொண்டு இருந்தாராமா அவருடைய வலது கரத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 பாருங்கள். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் அந்த 7 நட்சத்திரங்களிலும் 7 சபைகளின் தூதர்களாம். அப்படி வருது பாருங்கள் வசனம். பார்த்தீங்களா? அதில் என்ன வருது பாருங்கள். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். தமிழில் தூதர்கள் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம ஏஞ்சல்ஸ்னு வந்துருச்சுல்ல. நம்ம பார்ப்போம், ஏஞ்சல்ஸை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வீக் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல்ஸ் பற்றி, தேவ தூதர்களை பற்றி பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம சபைகளை முடிச்சுட்டு தேவ தூதர்களை பற்றி பார்ப்போம். அப்படி இல்லைனா சபைகளுக்கு முன்னாடியே நம்ம தேவ தூதர்களை பற்றி ஒரு காரியங்களை பார்ப்போம். தேவ தூதர்லாம் யார், எப்போ உருவாக்கப்பட்டாங்க, அவங்க எத்தனை பேர் இருக்காங்கலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? எத்தனை தேவ தூதர்கள் இருக்காங்க, எத்தனாயிரம் கோடி தேவ தூதர்கள் இருக்காங்களா பைபிளில் துல்லியமாக கவுண்ட் வச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம் வருகிற காலங்களில். அப்போ பாருங்கள், பைபிள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னவா தமிழில் என்ன வந்ததுன்னா, தூதர்கள் வந்தோடனே நம்ம என்ன நினச்சிடுறோம்? தேவ தூதர்களில் தாங்கிட்டு இருக்காருன்னு நினச்சிட்ருக்கோம்ல. இல்லைங்க, ஆங்கில வேதாந்தத்தில் சூப்பராக அது சொல்கிறாங்க. என்னவா கடவுளுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் மக்கள் அப்படின்னு வருது. அப்போ என்னவா
நான் விசுவாசிக்கிறேன். என்ன நம்மள தான் தாங்கிட்டு இருக்காரு. நம்ம தானே கடவுளுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோம் நம்ம, நீங்களும் நானும். அப்போது நம்மள தான் அவருடைய கரங்களில் சுமந்து கொண்டிருக்கார் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தாங்கி கொண்டிருக்கார் நம்மளை. இது எப்படிங்க தாங்கி கொண்டிருக்காருன்னா, கரங்களில் ஏந்தி கொண்டிருப்பது எதை வெளிப்படுத்துதுன்னா, அவருடைய அன்பை காட்டுது. சிம்பிள், வேறு எதுவுமே பண்ண வேணாங்க, சிம்பிள். கரங்களில் ஏந்தி கொண்டிருக்காருன்னா எதை காட்டுதுன்னா அவருடைய அன்பு. அவர் அன்பை பார்க்குறாரு. யோவான் வந்து இயேசு கிறிஸ்துடைய அன்பை பார்த்துட்டாரு. பார்த்ததுனால தான் என்ன பண்ணுறாரு, அந்த இப்படி சொல்கிறார், அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அப்படின்னு வருது. யோசிச்சு பாருங்கள், அந்த அன்பை இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பை அவர் பார்க்காம இருந்திருந்தாருன்னு வச்சிங்களேன், அவருடைய கரங்களின் அழகு யோவானுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. இயேசு கிறிஸ்துடைய அன்பை பார்த்ததினால்தான் யோவானுக்கு என்ன பண்ணப்படுது, அவருடைய கரங்களில் உள்ள அந்த அழகு பார்க்குறாரு. யோசிச்சு பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எப்படி பிரதர் இயேசு கிறிஸ்து, ஏன் பிரதர் இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே பிரதர், இயேசு கிறிஸ்துடைய அன்பை யோவான் பார்த்ததுனால தான் அவருடைய கரங்களின் அழகு அவருக்கு தெரியுதுன்னு சொல்கிறாரு பிரதர். அவருடைய கரங்களின் அழகை கரங்களின் உள்ள அழகை நம்ம காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நான் உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு காட்டுவோம், உங்களுக்கு நல்லா புரியும். அது எப்படின்னா, சிலுவையில் ஒரு காரியம் பண்ணியிருக்கார் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் மிகப்பெரிய ஒரு அன்பை காட்டிட்டார். யோசிச்சு பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுத்துக்கிறேன். இந்த உதாரணத்தை நீங்கள் மைண்டில் வச்சிங்க. கடைசியில் வரும்போது அதை காட்டுறேன். நீங்கள் அதை மேட்ச் பண்ணும் போது உங்களுக்கு அர்த்தம் நல்லா பட்டுன்னு விளங்கிடும். பாருங்கள், எப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னா, நீங்கள் 2 பேர் இருக்காங்க சரிங்களா, 2 பேர் இருக்காங்க சரிங்களா, 2 சிருஷ்டிப்பு இருக்குது. 2 சிருஷ்டிப்பு இருக்காங்க. 2 சிருஷ்டிப்பில் ஏதாச்சும் ஒரு சிருஷ்டிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உதவி பண்ணணும் சரிங்களா. நீங்கள் யாருக்கு பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் 2 பேருக்கும் பண்ணுவீங்க அப்படின்னுவீங்க. ஆனால் கர்த்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்க, அது காட்டுறேன், பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். விவரிக்கவே முடியல, அப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சுருக்கார் நமக்காக. ஏன்னா யோவான் அந்த காரியத்தை பார்த்துட்டார். கல்வாரி சிலுவையில் யோவான் அந்த காரியத்தை பார்த்ததுனால தான் என்ன விளங்குது, அப்பா கடவுளுடைய கரங்கள் எவ்வளோ அழகுப்பா அப்படின்றாரு. என்ன காரியத்தை யோவான் பார்த்தாருன்னா, நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். என்ன காரியங்களப்பா அப்படி யோவான் பார்த்துட்டாரு. என்ன காரியத்தை பார்த்தார் யோவான்? நான் விசுவாசிக்கிறேன், மிகப்பெரிய காரியங்க அது, எபிரேயரில் சொல்லப்படுவது. அதை நம்ம பார்ப்போம் பாருங்கள், கடைசியில் நம்ம அதான் ஃபினிஷிங் பண்ணுவோம். அப்பேற்பட்ட காரியங்களை யோவான் பார்த்துட்டாரு. அந்த கரங்களில் உள்ள அந்த அன்பை பார்த்ததுனால தான் யோவான் என்ன பண்ணுறாரு, என்னை ஏந்திட்டு இருக்காருப்பா, என்னை சுமந்துட்டு இருக்காரு அப்படின்னு காட்டுறாரு யோவான். அப்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம சின்ன பசங்களெல்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமல் ஓடி போயிட்டு அவங்க மேலே அந்த அன்பு செலுத்தி உடனே என்ன பண்ணுறோம், அவங்கள உடனே நம்ம தூக்கிடுவோம். பார்த்துருக்கீங்களா, நம்மளுடைய கரங்களை வச்சு தூக்கிடுவோம். அதுவும் கொஞ்சம் டைம் வரைக்கும் தான் தூக்கி வச்சுருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அளவற்ற அன்பு என்ன பண்ணுறோம், இன்றைக்கு வரைக்கும், நாளைக்கு வரைக்கும், இட்டர்னல் லைஃப், நித்தியம் வரைக்கும் அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், கரங்களில் ஏந்தி கொண்டிருக்காருன்னு வசனம் சொல்லுது. ஏந்தி கொண்டிருக்காருங்க, ஏந்தி கொண்டிருக்கிறார் நம்மளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஏந்தி கொண்டிருக்கிறார். அதை தான் யோவான் பார்க்குறாரு. என்ன ஏந்தி கொண்டிருக்காருன்னா என்னது, தாங்கி கொண்டிருக்காருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை தாங்கி கொண்டிருக்காரு. எப்படி தாங்கி கொண்டிருக்காருன்னு யோவானுக்கு தெரிஞ்சுது, அவருடைய கரங்கள் நமக்காக செய்ததை யோவான் பார்த்துட்டார். அப்படி என்ன பிரதர் கரங்கள் நமக்காக செஞ்சுது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது யோவான் பார்த்துருக்காருங்க. யோவான் மட்டும் இல்லை, நம்மளுக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய கரங்களில் உள்ள அந்த அன்பை யோவான் பார்த்துட்டார். அந்த அன்பு வந்து யோவான் கடவுளுடைய கரங்களில் பார்த்ததுனால தான் என்ன பண்ணுறாரு, என்னை ஏந்திட்டு இருந்தா இருப்பா, ஏந்துனா இருப்பா, என்னை தாங்கினா இருப்பா, என்னை சுமந்தா இருப்பா அப்படின்றாரு. நம்ம பார்ப்போம் சில காரியங்களை. கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டது அதை நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, கடவுளுடைய கரம் என்னவெல்லாம் செஞ்சிட்ருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய கரங்களின் அழகை எப்படி பார்க்குறது. யோவான் பார்த்தார்ல கடவுளுடைய கரங்களின் அழகு, அதை தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்ப்போம். கடைசியில் பார்ப்போம் அதை. ஓகே, நம்ம பார்ப்போம் கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டது, அதை நம்ம பார்ப்போம். கடவுளுடைய கரம் நிச்சயமாக நான் விளக்குகிறேன். யோவான் கடவுளுடைய கரங்களின் அந்த அன்பை பார்த்தார்ல, அந்த அன்பை நம்ம கடைசியில் பார்ப்போம்.
அதை தான் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு, கடவுளுடைய கரங்களின் அழகை எப்படி பார்ப்பது. யோவான் எப்படி பார்த்தாரு, என்னத்தை பார்த்தார் யோவான், அதை தான் நம்ம ஃபினிஷிங்கில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பாக கடவுளுடைய கரம்னா என்ன, அதை பற்றிலாம் சில காரியங்களை அறிஞ்சு கொண்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம பார்ப்போம் கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டது. கடவுளுடைய கரம்னா எப்படிப்பட்டது நம்ம நினச்சிட்ருக்கோம். கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டதுன்னா, பைபிள் நல்ல ரொம்ப எக்ஸ்பிளனேஷனாக சூப்பராக சொல்லப்பட்டிருக்கு கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு. கடவுளுடைய கரம் வந்து வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காட் ஹேண்ட் இஸ் மைட்டி ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. யோசுவா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்பயே சொல்லப்படுது பாருங்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னவா? பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் அப்படின்னா என்னதான்? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்னவா? கடவுளுடைய கரம் ரொம்ப மைட்டியாக இருக்குமா, ரொம்ப பவர்ஃபுல்ப்பா அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்கள். இந்த யோசுவாவுடைய பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். காட்டுறேன் பாருங்கள். என்னவா? இந்த வசனத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து சிவந்த சமுத்திரத்தை கடக்குறாங்க. செங்கடலுங்க, பெரிய கடலை என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிளந்து மோசே கையை நீட்டினோடனே கடல் ரெண்டாக பிளக்குது. அப்புறம் யோதார் நதியை வேற இஸ்ரேல் ஜனங்க கடக்குறாங்க ரெண்டாக பிளந்து. யோசிச்சு பாருங்கள். கடவுளுடைய கரம் மிகப்பெரியதுங்க, மிகப்பெரியது, வல்லமை உள்ளது, எல்லாவற்றையும் செய்யும். நான் இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சமுத்திரம் போன்ற சூழ்நிலை இல்லை பிரச்சனை இருக்கா, கடவுளுடைய கரம் ரொம்ப பெருசுங்க. எவ்வளோ பெருசுனா அந்த பிரச்சனையை காட்டிலும் பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அந்த சூழ்நிலையை காட்டிலும் பெருசு. சமுத்திரம் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? இஸ்ரேல் ஜனங்க யோசிச்சு பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்க யோசிச்சு பாருங்கள். இப்படி நினைக்கிறாங்க அவங்க. ஐயோ எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருக்கேப்பா, எவ்வளோ பெரிய சமுத்திரமாக இருக்குது, எவ்வளோ பெரிய யோதார் நதி போல் இருக்குது, எப்படி நான் நடக்க போகிறேன்னா, எப்படி நான் இல்லை கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தை. யோசுவா 4:23 மோசே வச்சு சொல்ல வைக்கிறாரு. என்ன சொல்ல வைக்கிறாரு பாருங்க. மோசே, உங்கள் சந்ததிகள்லாம் தெரிஞ்சுக்கோங்கப்பா, பின்னாடி வர சந்ததிகள்லாம் உங்கள் பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சுக்கணுமா? கடவுளுடைய கரம் பலத்ததென்று தெரிஞ்சுக்கங்க அப்படின்றாரு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை இருக்குது பிரதர், ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர் அந்த பிரச்சனைலாம், இல்லை, அவருடைய கரம் மிக வல்லமை உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரம் ரொம்ப பெருசுங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது. வல்லமைனா அது ரொம்ப மைட்டி பவர் அப்படின்னு வருது. மைட்டி பவர்னால் ஒரு அற்பமான உதாரணம். ஒரு பஞ்சு வச்சா நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அடி கொடுத்தா எப்படி அப்படியே உடையுது. நம்ம சினிமாலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, நானும் பார்த்துருக்கேன். எப்படி அந்த அவங்க காட்டுவாங்கள்ல, நீங்கள் ஒரு சில அனிமேஷன் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மலை மாதிரி இருக்கும், அதை உடச்சோடனே அப்படியே அந்த மலையை தூள் ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இவர் பெரியவருங்க இவர், அதெல்லாம் சும்மா கிராஃபிக்ஸு. ஆனால் இவருடைய கரம் மிக வல்லமை உள்ளது. உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது தான் இவருடைய கரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி சமுத்திரம் போன்ற, யோர்தான் நதி போன்ற சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். என்ன? கடவுளுடைய கரத்தை பாருங்கள். அவருடைய கரம் எனக்கு என்னவெல்லாம் செஞ்சுருக்கு அதை பாருங்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கு பாருங்கள், கடவுளுடைய கரம் வல்லமை உள்ளது. இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள். சங்கீதம் யோசுவா 4:23 சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். என்ன? பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தருடைய பலத்த கரம் அறியும்படிக்கு. என்ன? கர்த்தருடைய பலத்த கரம், அவருடைய கரம் எல்லாவற்றையும் உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க. சமுத்திரத்தையே அவருடைய கரத்தை வச்சு பிளந்துருக்காருங்க. உங்கள் சூழ்நிலைலாம் ஏமாத்திரம் அவருக்கு. அப்போது கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டதுங்க? அவருடைய கரம் வல்லமை உள்ளது. எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய கரம் வல்லமை உள்ளது. ரெண்டாவது, அவருடைய கரம் எப்படிப்பட்டது? கடவுளுடைய கரத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடவுளுடைய கரம் எப்படி இருக்குன்னா, நீதியாக இருக்கணுமா, நீதி உள்ளது, சுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது, நீதி உள்ளது. சங்கீதம் 48:10 பாருங்கள். சங்கீதம் 48:10 தேவனே, உமது நாமம் விளங்குறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், கடவுளுடைய கரம் எப்படி இருக்காமா? நீதியால் நிறைஞ்சிருக்காமா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடவுளுடைய கையில் நீதியான காரியங்களை மட்டும் தான் பார்க்க முடியும். அநீதியான காரியங்களை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது கடவுளுடைய கரங்களில். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநீதியான சில சூழ்ச்சிகள் உங்களை பண்ணிகிட்ருக்காங்களா? எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க பிரதர் இவங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? நீதி தேவைப்படுதா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பாருங்கள்.
சொல்லுங்கள், கர்த்தாவே உம்முடைய கரம் நீதியெல்லாம் நிறைந்திருக்கிறது. அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உம்முடைய கரம் நீதியால் நிறைந்திருக்குது, எங்களுக்கு நீங்கள் நீதி செய்வீங்க என்று நீங்கள் சொன்னாலே போதுங்க. நிச்சயமாக அவருடைய கரம் நீதி செய்யும். ஏன்னா அவருடைய கரம் அநியாயம் செய்யாது. அநீதியை பார்க்காத கரம் அவருடைய கரம். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். என்ன உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் அநீதியான சூழ்ச்சிகள் காணப்பட்டிருக்கா? இவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க பிரதர், ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு நீதியே கிடைக்கல பிரதர். இல்லைங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் கரம், வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தாவே உம்முடைய கரம் நீதியால் நிறைந்திருக்குது, எனக்கு நிச்சயமாக நீதியான காரியங்களை உம்முடைய கரம் எனக்கு செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த காரியம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நீதி செய்கிறவர், அவருடைய கரம் நீதியினால் நிறைந்திருக்குங்க. அப்போ கடவுளுடைய கரம் பாருங்கள், யாருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ கரப்ஷன்ஸ் வேர்ல்டில் இருக்குது, எவ்வளோ கரப்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம நினச்சிருக்கோம் இவங்களாம் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிலாம் நினச்சிருக்கோம்ல சில காரியங்கள். இவர் பண்ண மாட்டாருங்க. இவருடைய கரமே நீதியினால் நிறைந்த கரம். அவருடைய கரம், எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய கரம் நீதியினால் நிறைந்த கரம்? அப்போது கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டதுங்க? கடவுளுடைய கரம் வல்லமை உள்ளது, கடவுளுடைய கரம் நீதியினால் நிறைந்திருக்குதுங்க. மூணாவது பாருங்கள், கடவுளுடைய கரம் மிகப்பெரியது, ரொம்ப பெருசு. கடவுளுடைய கரம், எல்லோரும் சொல்லுங்கள், கடவுளுடைய கரம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசுங்க. ஏசாயா 59:1 இப்படியா சொல்லப்படுது பாருங்கள். ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. என்னாகும் 11:23 படிக்கிறோம் பாருங்கள். இதே வார்த்தை தான், இதே பேட்டர்ன் தான், இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னவா? அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்றாரு. என்னவா? சூப்பராக கேட்குறாரு. இந்த இன்சிடெண்ட் பின்னாடி, இந்த எண்ணாமத்தில் நீங்கள் இந்த இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா என்னவா, இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கடவுள் வழி நடத்திட்டு வர்றாரு. ஒரு கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி வேத வல்லுநர்லாம் சொல்கிறாங்க. அத்தனை பேரை வழி நடத்திட்டு வராரு வனாந்தரத்தில் கடவுள். உடனே ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஒரு ஆசை வந்துருச்சு. ஆசை இல்லைங்க, இது ரொம்ப பேராசைன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம ஊர் ஜனங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கறி வேணும்ன்ட்டாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு கறி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு, கறி நாங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றாங்க வனாந்தரத்தில். யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நல்ல ஞானம் உள்ளவர். வனாந்தரத்தில் அவருக்கு தெரியும், ரொம்ப ஹீட்டான இடத்துல ரொம்ப சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு அவருக்கு தெரியாதாங்க. ஆனால் ஜனங்களுக்கு தெரியல. ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்களை கூட்டின்னு வந்தீங்க கடவுள் பேரை சொல்லி, ஆனால் எங்களுக்கு கடவுளுக்கு திட்டத்தை மண்ணாலாம் கொடுக்குறாருங்க பரலோகத்துலேருந்து. யோசிச்சு பாருங்கள், பரலோகத்துலேருந்து மண்ணாலாம் வருது. எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பெர்கியாஷியஸ் கிஃப்டெல்லாம், ரொம்ப பெர்கியாஷியஸ் ஃபுட்டு, அதெல்லாம் ரொம்ப டெலிஷியஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்பேற்பட்ட ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு கறி தேவைப்படுது. உடனே என்ன பண்ணுறாரு பாருங்கள், மோசே போயிட்டு என்ன பண்ணுறாரு, கடவுள்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, எங்களுக்கு கறி தேவைப்படுது, கறி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே கடவுள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். இந்த 11ஆம் அதிகாரம் 20க்கு மேலே நீங்கள் 20லேருந்து படிச்சிங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறாருன்னா, ஓகேப்பா நான் ரெடி பண்ணி தரேன், 1 மாதம் வரைக்கும் என்ன இருக்குது உங்களுக்கு கறி இருக்குது போ அப்படின்றாரு. என்னவா? எத்தனை மாதங்க? 1 மாதம் வரைக்கும் 30 லட்சம் பேருக்கு 1 மாதம் வரைக்கும் கறி இருக்குது அப்படின்றார். உடனே மோசே பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, மோசே என்ன சொல்கிறாரு, பா கடவுள்கிட்ட என்ன சொல்கிறாரு, கடவுளே சண்டை போடுற ஆளுங்களே கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் இருக்காங்க. சண்டை போடுற ஆளுங்களே 6 லட்சம் பேர் இருக்காங்க. அதை விட்டு குழந்தைங்க இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, ரொம்ப ஓல்டு ஏஜ் பீப்புளெலாம் இருக்காங்க. மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி கடவுளே உங்களால் கொடுக்க முடியும் அவ்வளோ ஒரு இறைச்சி அப்படின்றாங்க. அப்போ தான் கடவுள் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை? அருமையான வார்த்தை பாருங்கள். என்னவா? கர்த்தருடைய கை குறுகினதோ அப்படின்றார். என்ன இன்றைக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுது பாருங்கள். கர்த்தருடைய கை குறுகி இருக்குன்னா உங்களுக்கு தேவை இருக்கா? எப்படி பிரதர் அந்த தேவைலாம் கிடைக்கும்? இவ்வளோ பெரிய காசாக இருக்குது பிரதர், இவ்வளோ பெரிய இடத்துல சீட்டு வேணும்னு சொல்கிறாங்களே பிரதர், இவ்வளோ பெருசாக இருக்க பிரதர், தேவை இல்லைங்க. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. எல்லோரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லைங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் அவருடைய கரம் குறுகி போயிடுச்சுன்னு.
ஒரு நாளும் குறுகி போகவில்லை. என்னாகும் 11, 31, 32 செஞ்சு காட்டிட்டார். கிட்டத்தட்ட ஒன்றரை இந்த பக்கம் ஒரு நாள் நடக்கிற தூரமா, இந்த பக்கம் ஒரு நாள் நடக்கிற தூரமா யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அளவுக்கு கிட்டத்தட்ட அவங்க முழங்கால் வரைக்குமே அவ்வளோ கரியாம். எப்பா அவங்களாம் எப்படி தான் சாப்பிட்ருவாங்களா அவங்களுக்கு தெரில. யோசிச்சு பாருங்கள். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்வில் எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் நீங்கள் நினச்சிருக்கீங்க, என்னால் எப்படி பிரதர் செய்ய முடியும், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? நான் சில நினச்சிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். நம்ம நினச்சா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அது ஒன்றா கற்றுக்கிட்டேன். வசனம் தெளிவாக சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீங்கள் போட்டு என்ன தான் நினச்சிட்டு இருந்தாலும் எப்படி பிரதர் ஆக போகுது, எப்படி நடக்க போகுது, ரொம்ப பெருசாக இருக்குது இதெல்லாம். ஒன்றுமே நினைக்கவே தேவையில்லை. ஒன்றே ஒன்று பாருங்கள், கல்வாரியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செஞ்சிட்டார், எல்லாத்தையும் செஞ்சிட்டாருங்க. அதை நீங்கள் விசுவாசிங்க. அவருடைய கரம் எல்லாவற்றையும் எனக்கு செய்யும். கல்வாரியிலே நம்மளுக்காக எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு. வசனம் சொல்லுகிறது, சொந்த குமாரனை பாராமல் உங்களுக்கு கொடுத்துட்டேன்ப்பா, மற்ற எல்லாவற்றையும் வரலாது. எப்படி ரோமரில் சொல்கிறாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எப்பா சொந்த மகனையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன விசுவாசிங்க? மிகப்பெரிய தேவை இருக்கா? எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, எங்களுக்கு நிச்சயமாக நீர் குடிப்பீர். ரெடியாக இருக்கீங்களா ஜெபம் பண்ண? கர்த்தாவே, நீர் எங்களுக்கு குடிப்பீர். வானத்தின் பல கண்ணீர்களை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கு மிகப்பெரிய தேவைகள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு? நினச்சிட்டு இருக்கீங்களா, ரொம்ப பெருசாக இருக்குது பிரதர், எப்படி தான் பண்ண போகிறேன்னு? நீங்கள் உங்களால் பண்ணக்கூட முடியாது. நான் சொல்கிறேனே, உங்களால் முடியாது. அவரை நீங்கள் பாருங்கள், அவரை பாருங்கள், அவருடைய கரத்தை பாருங்கள். உங்கள் கை ரொம்ப சின்ன கை தான். யோசிச்சு பாருங்கள், உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது அப்பா உங்களை கூப்பிட்டு போகிறாருன்னு வச்சிங்களேன். கூப்பிட்டு போயிட்டு சில கேம்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம காயின் போட்டு சிலது அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, அந்த சாக்லேட்ஸ்லாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஸ்மார்ட்டான குழந்தையாக இருந்தால் என்ன யோசிக்கும் அது? அப்பா நீ எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, கூப்பிட்டு போயிட்டு அப்பா நீ அள்ளி கொடுப்பானா? அப்பா கை ரொம்ப பெருசு, ஏன்னா அந்த குழந்தைங்க நல்லா தெரியுது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் கையை வச்சு அள்ளனா கொஞ்சம் தாங்க வரும். கர்த்தருடைய கை பெருசு. அவருடைய கரம் எல்லாவற்றையும் செய்யும், நிச்சயம் செய்யும். நம்ம கரம் செய்யாததெல்லாம் அவருடைய கரம் நிச்சயமாக செய்யும். நம்ம கரத்துலனா ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய கரம் ரொம்ப பெருசு. எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கரம் ரொம்ப பெருசுங்க. அப்போது கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டதுங்க? கடவுளுடைய கரம் வல்லமை உள்ளது, மைட்டி. எல்லாம் சொல்லுங்கள், கடவுளுடைய கரம் வல்லமை உள்ளது. கடவுளுடைய கரம் எப்படி இருக்காங்க? கடவுளுடைய கரம் நீதி உள்ளது. கடவுளுடைய கரம் மிகப்பெரியது. ஓகே, இதுதான் என்னங்க கடவுளுடைய கரம். நல்லா மைண்டில் வச்சுங்க, கடவுளுடைய கரம்னா என்னங்க? இதுதான் கடவுளுடைய கரம். ஓகே, இன்றைக்கி கடவுளுடைய கரம் என்னவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட்ருக்கு அதை கொஞ்சம் பார்ப்போம். தெரிஞ்சு வச்சு நம்மளுக்கு கடவுளுடைய கரம்னா என்ன, அவருடைய கரம் எப்படிப்பட்டது நம்ம பார்த்தோம். அவருடைய கரம் மைட்டி ஹேண்ட் அப்படின்னு வருது. மைட்டி ஹேண்ட் அண்ட் ரைட்னஸ் ஹேண்ட், அப்புறம் பிக் ஹேண்ட் அப்படின்னு வருது. கடவுளுடைய கரம் எப்படியா? ரொம்ப மிகப்பெரியது, அப்புறம் ரொம்ப வல்லமை உள்ளது. அதுக்கப்புறம் என்ன, நீதியினால் நிறைந்திருக்கிறது அவருடைய கரம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போது அவருடைய கரம் நமக்கு குறிப்பாக நமக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கு அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய கரம் நம்மை போஷிக்கின்றதாமா, சாப்பாடு கொடுக்குதாமா அவருடைய கரம். யோசிச்சு பாருங்கள். அது சங்கீதம் 104 27 28 வசனம் படிக்கிறேன் பாருங்கள். ஏற்ற விலையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவையெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். அப்படியே சங்கீதம் 144 16 படிக்கிறோம் பாருங்கள். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறது. யோசிச்சு பாருங்கள், கையை திறக்கிறாராமா, பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் சாப்பாடு போகுது. இமேஜினேஷனே பண்ண முடியல பாருங்கள். கடவுளுடைய கரம் நம்மளை போஷிக்கின்றதுங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் எல்லாம். இல்லை இல்லை, அவருடைய கரம் திறக்கலைன்னா நெல் விளையாது. யோசிச்சு பாருங்கள், நெல் விளையாது, தண்ணி வராது. அவருடைய கரம் ரொம்ப முக்கியம். கடவுளுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப போதாங்க, வாழ்க்கை ரொம்ப முன்னேறிடும். அவருடைய கரத்தை பார்ப்பீங்க. அவருடைய கரம் கல்வாரி சிலுவையில் எல்லாம் பண்ணியிருக்கு உங்களுக்காக. அவருடைய கரம் நம்மை போஷிக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், கடவுளுடைய கரம் என்னை போஷிச்சிட்ருக்கு, என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் போஷிக்கின்றது. சொல்லுங்கள், கடவுளுடைய கரம் என்னையும்
எங்களுடைய குடும்பங்களையும் போஷிக்கின்றது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடை எடுத்து வச்ச உடனே நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆகாரம் கடவுளுடைய கரத்திலிருந்து எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இந்த ஆகாரம் எங்கேருந்து வந்திருக்குங்க? கடவுளுடைய கரத்திலேருந்து வந்திருக்கு எனக்கு. யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணியிருக்கீங்களா நீங்களாச்சு? நம்ம நினச்சிட்ருக்கோம் அம்மா வந்து நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு தராங்க அப்படின்னு. உண்மைதாங்க, அம்மா டேஸ்ட்டாக நல்லா செஞ்சு தந்து வைக்கிறாங்க. அம்மாவுக்கு அந்த டேஸ்ட்டான ஹேண்டை கொடுத்தது யாருங்க? டேஸ்ட்டாக செய்ய வைக்கிற ஹேண்டை யார் கொடுத்தது? கடவுள் தானங்க கொடுத்தாரு. அப்போது அவர்கிட்டேருந்து வருது எல்லாம். சாப்பாடை பார்க்கும்போது ஒரு டைம் என்ன நினைக்கணும், கர்த்தாவே உங்களுடைய கரத்திலிருந்து வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், அவரே நம்மளுக்கு பரிமாறி இருக்கார்ல. எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நம்மலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளை ரொம்ப சின்னதாக பார்த்துட்ருக்கோம். நம்மளை சின்னதாக பார்க்குறோம். ஐயோ நான் அப்படி தான் பிரதர், நான் இப்படி தான் பிரதர். இல்லை நம்ம பெரியவர்கள். யோசிச்சு பாருங்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுது. ரோமரில் வசனம் எப்படியா சொல்லப்படுதுன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கார்களோ அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்காங்களாம்மா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கோமா. இயேசு கிறிஸ்துவை நம்ம என்னவா, அப்பா பிதாவே, என்னுடைய பிதா, அவருடைய தகப்பன். யோசிச்சு பாருங்கள், கூப்பிடுறதுக்கான அப்பேற்பட்ட புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கோமா. இப்போ பிள்ளைகள் அப்பா கையில் பரிமாறி சாப்பிட்றோம் பாருங்கள், அவருடைய பரலோக தகப்பன் அவர் கையில் நம்மளுக்கு பரிமாறப்பட்டிருக்கு சாப்பாடு. இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், புதிய காரியங்களில் புதிய காரியத்தை கற்றுருக்கோம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம பெரிய பெரிய ஆளுங்க பரிமாறினா ஐயோ அப்படி இப்படின்னு பார்த்துருக்கீங்களா? உலகத்தை படைத்தவருங்க, பெரிய ஆளுங்க. அவருடைய கரங்களில் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது அனிதினமும். அப்போ நிச்சயமாக அவர் ஹெல்த்தி ஃபுட்டாக தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய கரம் நம்மை போஷிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் என்னவா, கடவுளுடைய கரம் நம்ம தாங்குதாமா. நம்ம பார்த்தோம் யோவானில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பார்த்தோம், கடவுளுடைய கரம் ஏந்தி கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். சங்கீதம் 63:8 பாருங்கள், உமது வலது கரம் என்னை தாங்குகின்றது. அருமையாக சொல்லப்பட்டிருக்க முடியாது, வலது கரம் என்னை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னுது. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 73:23 பாருங்கள், சங்கீதம் 73:23 வசனத்தில், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். எப்பேற்பட்ட வார்த்தை, பிடிச்சு கூட்டு போகிறாராம், பிடிச்சு தாங்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் தான் அவர் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லைங்க, அவர் உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். அந்த சங்கீதம் 73:23 பாருங்கள், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஒருவேளை நம்ம விட்டுற மாதிரி ஃபீலாக இருந்தால் கூட அவர் விடமாட்டார். யோசிச்சு பாருங்கள், நம்ம சில நேரத்தில் விட்டுடுறோம். கடவுளே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் வேணாம் அப்போ அப்படின்லாம் விட்டுடுறோம்ல. அவர் விட மாட்டாருங்க. இன்றைக்கு கடவுளிடம் நீங்கள் வாங்க. ஒருவேளை விலகி போயிருக்கீங்களா? இல்லை அவர்கிட்ட வாங்க. அவர் கரம் ரெடியாக அவங்கள பிடிச்சிட்ருக்கு. நம்ம தான் என்ன பண்ணுறோம், எப்படியாச்சும் நான் அவரை விட்டுறேன் அப்படின்னு போயிடுறோம். இல்லைங்க, அவர்கிட்ட வாங்க. கடவுளுடைய கரம் உங்களை பிடித்து தாங்கி கொண்டிருக்கு. பிடிச்சு தாங்கிட்டு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்டான வார்த்தை. அதெல்லாம் அந்த வார்த்தையை நல்லா பாருங்கள். பிடித்து தாங்கிட்டு இருக்குன்னா என்னது, கெட்டியமாக பிடிச்சி தாங்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள். இப்படி உங்களுக்கு சில ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். இந்த எக்ஸலேட்டர்லாம் ஏறும் போது குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா? படிக்கட்டு ஏறும் போது குழந்தைங்க கையை கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. ஆமாப்பா, ஏன் கொஞ்சம் லைட்டாக லூஸாக விட்டால் அவங்க கீழே விழுந்துருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படியே கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. கெட்டியமாக பிடிச்சி பொறுமையாக ஏறுவாங்க. அதே போல் தாங்க கர்த்தர் கெட்டியமாக பிடிச்சிருக்காரு உங்கள் கையை. அவர் பிடிச்சிக்கிறாருங்க. உங்கள் கையை நழுவுனா கூட அவர் விட்டுற மாட்டார், பிடிச்சிடுறாரு. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய கரம் உங்களை பிடிச்சிட்ருக்கு. நீங்கள் எல்லா நாளும் உங்கள் கரத்தை அவர் பிடிச்சிட்ருக்கார், உங்களை தாங்கிட்டுருக்கார். பரலோக தகப்பன் உங்களை தாங்கி கொண்டிருக்கார். ஓகே, கடவுளுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். கடவுளுடைய கரம் உங்களை நமக்கு சாப்பாடை கொடுத்துட்ருக்கு, அனுதினமும் நம்மளுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கார் சாப்பாடை. அது மட்டும் இல்லாமல் என்னவா, அவருடைய கரம் நம்ம கையை பிடிச்சி தாங்கிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய கரம் நமக்கு துணையாக இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. என்னவா, கடவுளுடைய கரம் நமக்கு துணையாக இருக்குதாமா, துணையாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சங்கீதம் 119 173 இப்படியா சொல்லப்படுது, உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. யோசிச்சு பாருங்கள், துணையாக இருக்கிறாரு, கூட சப்போர்ட்டாக இருக்குது அவர் கரம். யோசிச்சு பாருங்கள், சப்போர்ட்டாக இருக்கிறாருங்க அவர் உங்கள் கூட. அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய கரம் நம்மை
நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்தும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சங்கீதம் 139:10 அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறாரு, கடவுளே நான் வானத்துக்கு போனாலும் நீ அங்கே இருக்கீங்க, பூமிக்கு போனாலும் இருக்கீங்க, பூமிக்கு கீழே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க, எங்கே போனாலும். சங்கீதக்காரன் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த அதிகாரத்தை நான் எங்கே போனாலும் அவருடைய கரம் என்னை நடத்திட்டு போவோம், என்னை பிடிச்சி கூப்பிட்டு போவோம், என்னை வழி நடத்துவார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவருடைய கரம் என்னை என்ன பண்ணும், வழி நடத்து போவோம். இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கடவுளுடைய கரம் உங்களை வழி நடத்திட்டுருக்கு, உங்களை வழி நடத்திட்டு இருக்காருங்க. அவருடைய கரத்தை பிடிச்சி உங்களை வழி நடத்துவார். யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட கடவுளுங்க அவருடைய அப்பேற்பட்ட கடவுளை நம்ம ஆராதித்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய கரம் நமக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்காமா. மார்க் 8:25 பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னு? நிறைய அற்புதம் இருக்குது, எனக்கு சொல்ல டைம் இருக்காது. நிறைய அற்புதம் இருக்குது. அதில் குறிப்பாக நான் ஒரு அற்புதத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, மார்க் 8:25 பாருங்கள். என்னவா? மார்க் 8:25 அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் கண் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கடவுளுடைய கரம் சுகத்தை கொண்டு வரங்க அவங்க வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்கள். கடவுள் சொல்லலாம்ல, அவர் வாயை திறந்து சொல்லுவார்ல, அவர் வாயை திறந்து சொன்னாலும் சுகம் உண்டுங்க, உண்மைதான். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறார் இவர். என்ன கண்ணில் கையை வைக்கிறார். கண்ணில் கையை வச்சோன்னே என்ன ஆகுது? சுகம் உண்டாகுது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். என்ன? கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணுவதாக. கல்வாரி சிலுவையில் அந்த கரம், அந்த கரத்தில் ஆணி அடித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ஆணி அடிக்கப்படாமல் நம்ம சுகமாக வாழ்கிறோம். யோசிச்சு பாருங்கள். பாவங்கள்லேருந்து விடுதலை கொடுத்து நமக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. அன்றைக்கு அவர் கரங்களில் ஆணி அடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம், இருந்திருப்போமானே தெரியாது. யோசிச்சு பாருங்கள். அப்போது அவருடைய கரங்கள் நமக்கு சுகத்தை கொண்டு வருகிற கரங்களாக இருக்கு. ஒரு காரியம் நல்லா புரியுது. என்ன? கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். கடவுளுடைய கரம் எப்படிப்பட்டதான்? கடவுளுடைய கரம் மிக பெரியது. கடவுளுடைய கரம் வல்லமை உள்ளது. கடவுளுடைய கரம் நீதியினால் இறந்திருக்குது. அப்பேற்பட்ட கரத்தை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கரம் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கான்? நம்மளை போஷிச்சிட்ருக்கான், நம்மளை நமக்கு துணையாக இருக்காமா, நம்மளை கரம் பிடித்து வழி நடத்திட்டுருக்கு, நமக்காக என்ன பண்ணிகிட்ருக்காமா, நம்மளை தாங்கி கொண்டிருக்க அவருடைய கரம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது அவருடைய கரம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஓகே பிரதர், கடவுளுடைய கரத்தை பற்றி நல்லா விளங்கிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ யோவான் கிட்ட போவோம். ஏன்னா எதுக்கு இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சொன்னோன்னா, கடவுளுடைய கரத்தை பற்றி சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, யோவான் இதெல்லாம் படிச்சிருக்காரு, அதுதான் சொல்ல வரேன். யோவான் இதெல்லாம் பார்த்துருக்காரு, யோவான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆமாம், கடவுளுடைய கரம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு யோவானுக்கு. தெரிஞ்சதுனால யோவான் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:16 படிக்கிறேன் பாருங்கள். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார். இப்போ யோவானுக்கு விளங்குதுப்பா, அவருடைய கரம் ரொம்ப பெருசுப்பா. ஏன்? அவருடைய கரம் ஏந்தி கொண்டு இருந்தது. எதனால் ஏந்தி கொண்டிருக்குன்னா, யோவான் அவருடைய கரங்களில் உள்ள இந்த அன்பை பார்த்துட்டாரு. எங்கே பார்த்தார் யோவான்னா? காட்டுறேன் பாருங்கள். எங்கே பார்த்தார்னா, கல்வாரி சிலுவையில் யோவான் பார்த்தார். அந்த அன்பின் கரங்களை பார்த்தார். காட்டுறேன் பாருங்கள். எப்படி பார்த்தார் யோவான்? எதன் மூலயமா யோவான் சொல்கிறாரு? அவருடைய கரம், அன்பின் கரங்கள். கடவுளுடைய கரங்களை நீங்கள் பார்க்கணுமா? அவருடைய அன்பை பாருங்கள். கல்வாரி சிலுவையில் அவருடைய அன்பு, அந்த அன்பு அவருடைய கரங்களின் மூலமாய் நமக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது பாருங்கள். காட்டுறேன் பாருங்கள். எப்படியா? கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா, விழுந்து போன தூதர்களுக்கு தன்னுடைய கரத்தை நீட்டாமல் நம்மிடமாக அவருடைய கரத்தை நம்மளுக்கு நீட்டுறார், நம்ம ரட்சிக்கிறதுக்காக. எபிரேயரில் படிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும் பாருங்கள். காட்டுறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனம். இந்த வசனம் கல்வாரியை காட்டுது. கல்வாரியில் என்ன நடந்தது அதை காட்டுது பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இந்த வார்த்தை எது வரைக்கும் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து கடவுளாக பூமிக்கு வந்தார். எதுக்காக வந்தார்னா, நமக்கு கையை கொடுத்து நம்மளை மீட்கிறதுக்காக வந்தார். யோசிச்சு பாருங்கள்.
தேவதூதர்லாம் பாவம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் விழுந்துட்டாங்க உலகத்தில், அவங்களும் விழுந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் கையை கொடுக்கல. அவங்கள மீட்கிறதுக்காக கடவுள் கை கொடுத்து உதவலை. நம்மளை மீட்கிறதுக்காக கடவுள் கை கொடுத்தார். எதனால் கை கொடுத்தாருன்னு, அவருடைய அன்பு. அந்த அன்பு தான். அந்த அன்பை நம்ம மீது காட்டுறதுனால தான் என்ன பண்ணார், அவர் கையை கொடுத்தாருங்க. அதை தான் யோவான் பார்த்துட்டாரு. பா என்னை ஏந்திட்டாருப்பா, என் கையை கொடுத்துட்டாரு, எனக்கு ஏந்தி கொண்டாரு, வலது கரத்தினால என்னுடைய அவருடைய கரங்களால் என்னை ஏந்தி கொண்டார் அப்படின்னா என்னது, அந்த அன்பை பார்த்துட்டார் யோவான். எந்த அன்பு? சிலுவையில், கல்வாரி சிலுவையில் அந்த அன்பை பார்க்குறாரு பாருங்க, காட்டுற பாருங்க. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரணம் படைத்தனால் அடிமைத்துள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை படிக்கும்படி அப்படியானார். இயேசு கிறிஸ்து மரிக்கிறார் கல்வாரி சிலுவையில். அதுக்கப்புறம் இந்த வசனம் வருது பாருங்க. கல்வாரி சிலுவையில் இன்சிடென்ட் நடக்குது. இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறாரு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரிக்கிறாரு. மரித்த உடனேயும் அடுத்த வசனம் என்ன வருது பாருங்க, ஆதலால், அதனால் அப்படின்னு சொல்லணும் இந்த வசனத்தை. என்னவா, அதனால தான்ப்பா அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, யோவான் இதை பார்த்துட்டாரு கல்வாரி சிலுவையில். அன்பு, இயேசு கிறிஸ்து ரொம்ப அந்த அன்பின் கரங்களை பார்த்துட்டாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு கிறிஸ்துடைய கரம் அன்பின் கரம்? இந்த கரத்தை பார்த்தார் யோவான். அதனால தான் யோவான் இப்படி சொல்கிறாரு, எப்பா அவருடைய கரம் ஏந்தி கொண்டிருக்கிற கரங்கள்ப்பா, தாங்கி கொண்டிருக்கிற கரங்கள், அவருடைய கரங்கள் அன்பை வெளிப்படுத்துது. எப்படி வெளிப்படுத்துதுன்னா, யோவானுக்கு எப்படி தெரிஞ்சுது, கல்வாரி சிலுவையை பார்த்தார் யோவான். தேவதூதர்களுக்கு ஒன்றும் உதவி பண்ணலப்பா. யோசிச்சிருக்கலாம்ல, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு போனாங்க? போகாமல் இருந்திருக்கலாமே. தேவதூதர்கள் விழுந்துட்டாங்களே, விழுந்து போன தேவதூதர்களுக்காக நான் வரேன்ப்பா, வா அவங்கள நான் மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்காக கை கொடுத்தாரு இல்லையே. யாருக்கு கை கொடுத்தாருங்க தேவன்? யாருக்கு கரம் கொடுத்தார்? உங்களுக்கும் எனக்கும். ஆபிரகாமின் சந்ததி நம்மலாம். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, கை கொடுத்துருக்காருங்க, கையை கொடுத்து தூக்கியிருக்காரு. அந்த அன்பு யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். 2 பேர் இருக்காங்க, 2 பேரில் யாருக்குன்னா ஒருத்தருக்கு தாங்க நீங்கள் கையை கொடுக்கணும்னா யாருக்கு கை கொடுத்துருப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். தேவதூதர்கள், விழுந்து போன மனுஷன், 2 பேருமே விழுந்து போனவங்க தான். ஆனால் கர்த்தர் தேவதூதர்களை விட்டுட்டாரு. ஆனால் மனுஷனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கை கொடுக்குறாரு. இது எதங்க காட்டுது? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரெண்டு பேர் பிடிச்ச ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா? 2 பேருமே உங்ககிட்ட பேசாமல் விட்டாங்க. நீங்கள் யாருக்குங்க போயிட்டு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு, எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாருக்குனாச்சும் ஒருத்தருக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது எதை காட்டுதுன்னா, நீங்கள் ரொம்ப யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு தான் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. கரெக்டு தானேங்க? அப்படி தானேங்க? நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்துட்டார். நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டார். தேவதூதரை காட்டிலும் நம்ம மேலே அன்பு. அதான் பைபிள் சொல்லுது ஒரு இடத்துல, இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. தேவ தூதர்களை காட்டிலும் நம்ம மீது அன்பு வச்சுருக்காருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அன்பு, அந்த வெச்ச அன்பு தான் நம்ம மேலே அவருடைய கரத்தை கொடுத்து கல்வாரி சிலுவையில் நமக்கு கை கொடுத்துருக்காரு, உதவி இருக்கார். இப்போ யோவான் இதெல்லாம் பார்த்துருக்காரு. யோவான் இதெல்லாம் பார்த்துட்ட உடனே தான் என்ன பண்ணியிருக்காரு, யோவானுக்கு தெரிஞ்சிச்சு, ரைட்டு, என்ன இந்த கரத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கே கல்வாரி சிலுவையில் அந்த அன்பின் கரங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு யோவானுக்கு தெரிஞ்சதுனால தான் யோவான் என்ன பண்ணிடுறாரு, ஆமாம் இந்த கரம் என்னை ஏந்தின கரம், இந்த கரம் என்னை தாங்கின கரம். அதனால தான் யோவான் என்ன பண்ணுறாரு, இப்படி சொல்கிறார், அவருடைய வலது கரத்தினால் 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டு வந்தார். வச்சுக்கிட்டு இல்லைங்க, ஏந்திட்டுருக்காருன்னு சொல்கிறார். ஏன்? அவருக்கு தெரிஞ்சிருச்சு யோவானுக்கு, என்ன இந்த கரங்கள் அன்பின் கரங்கள், இந்த கரங்கள் மூலமாக அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த கரங்கள் மூலமாக எனக்கு உதவி செய்யப்பட்டிருக்கு. அதான் யோவான் பார்த்தார் கல்வாரி சிலுவையில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ விளங்குறீங்க. அப்போது அவருடைய கரங்களின் அழகை கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு காட்டின அன்பை நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், அவருடைய கரத்தை எனக்கு தான் உதவினார் சொல்லி நீங்கள் நினைக்கும் போது கடவுளுடைய கரங்களின் அழகை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கடவுளுடைய கரத்தின் அழகை நீங்கள் பார்க்கணுமா? கடவுளுடைய கரங்களின் அழகை நீங்கள் பார்க்கணுமா? இன்றைக்கு நாம் ஒரே காரியம்தான், ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரே 2 காரியம். கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு காட்டின அந்த அன்பை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காம எனக்கு கை கொடுத்தாரு. அதை நினைங்க, நீங்கள் நினச்சி பார்த்தாலே கடவுளுடைய கரங்களின் அன்பை அழகை நீங்கள் பார்த்துட்டோம்.
நம்ம பார்த்தோம், இப்போவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கடவுளுடைய கரங்களின் அழகை நம்ம பார்த்தாச்சா? நிச்சயமாக பார்த்துருக்குறோம். யோவான் பாருங்கள், எப்பேற்பட்ட வெளிப்பாடு நிறைந்த மனுஷனாக இருக்கார் யோவான். ஏந்தி கொண்டிருந்தார், அந்த ஒரு வார்த்தையில் வச்சு பேசுகிறார் பாருங்க. ஏந்தி கொண்டிருந்தாருங்க. தெரிஞ்சிருச்சு யோவானுக்கு, இவர் தான் என்னை ஏந்தி கொண்டிருந்தார், என்னுடைய பரலோக தகப்பன் என்னை மீட்பதற்காக அளவற்ற அன்பு வைத்து அவருடைய கரங்கள்னால தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம எனக்கு கை கொடுத்து உதவினார். எதை காட்டுது? என் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சிட்டாருங்க. அந்த அன்பின் பிரதிபலிப்பு தான் அவருடைய கரத்தையே கொடுத்து என்னை மீட்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதனால தான் யோவானுக்கு இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கு என்ன உதாரணம் சொல்கிறதுனே தெரியல. அதை நான் பார்க்குறேன், அந்த ஆங்கிளில் பார்க்குறேன். நான் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு கண்ணுக்கு ஒரு உதாரணத்தை வச்சு யோவான் கொடுத்தாரு எக்ஸாம்பிள், முடிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு யோவான் கொடுத்தாரு. ஆனால் அவருடைய கரத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறதுனே தெரியல யோவானுக்கு. ஏன்? அதை தான் யோவான் இப்படி சொல்லிடுற, அப்பா அவருடைய கரமே தாங்கி கொண்டு இருக்குப்பா என்ன அப்படின்ட்டார். உதாரணமே கொடுக்க முடியாமல் இருக்குது. அப்பேற்பட்ட கரங்கள் அவருடைய கரங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துடைய கரங்கள் அப்பேற்பட்ட கரங்கள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கடவுள் கையை நீட்டிகிட்டு இருக்காருங்க, ஆனால் யாருமே கவனிக்காமல் இருக்காங்களாம். பைபிள் சொல்லுது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டிகிட்டு இருக்கார் நமக்காக. இன்று இருக்கிற உலகம் அவருடைய கையை கவனிக்காமல் விட்டாங்க. நீதிமொழிகள் 1:24 இப்படியா சொல்லப்படுது பாருங்கள். நீதிமொழிகள் 1:24, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. இன்றைக்கி உலகம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி உலகம் டெக்னாலஜி ரொம்ப நல்லது தான் டெக்னாலஜி. ஆனால் அந்த டெக்னாலஜிக்கு உண்டு பண்ணுறதுக்கு அந்த அறிவை யார் கொடுத்தா? கடவுள் தானே கொடுத்தா. உலகம் அவருடைய கையை பார்க்காம விட்டுடுச்சு. யார் கையை பார்த்துட்ருக்கோம் நம்மளும். இல்லைங்க, இன்றைக்கு நாம் கடவுளுடைய கையை பார்ப்போம். அவர் எனக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த அன்பு, காட்டின அந்த அன்பு, தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் எனக்கு கை கொடுத்து உதவி இருக்கார். என்னை மீட்பதற்காக அவர் உதவி இருக்கார். அந்த அன்பை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராய்ச்சிட்ருக்கோம். இன்றைக்கு அவருடைய கையை அவர் கைக்குள்ளே வரணும், ரொம்ப முக்கியம். அவர் கையை பிடிச்சிக்கணும். இன்றைக்கி கடவுள் கையை பிடிச்சிக்கிட்டாதாங்க ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துடைய கை, அவர் கையை நீட்டி ரெடியாக இருக்காருங்க. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அவருடைய கரங்கள் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கு, அவருடைய கரம் எப்படிப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக அவருடைய கரத்தை நீட்டியிருக்காருங்க. அவரை நம்புங்க. ஒரு வேளை நம்பாமல் இருக்கீங்களா? இன்றைக்கி அவரை நம்புங்க. அவர் கையை நீட்டி ரெடியாக இருக்கார் உங்களுக்காக. அவர் கரத்தை நம்ம எப்படியாச்சும் பிடிச்சிடணும். என்னெல்லாம் நம்மளுக்கு செஞ்சிட்ருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போது அவர் கரத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார். வசனம் அப்படி தான் போட்டிருக்கு பாருங்கள். 1 பேதுரு 5:6 பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உயர்த்துவார்னா என்னதுங்க? சரீர பிரகாரமாகவும் உலக ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் உங்கள் உயர்த்துவார். நம்ம உயர்த்துவார்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினச்சிட்றோம்? பணத்தில் உயர்த்துவார்னு நினச்சிட்றோம். அதுவும் ஒரு பகுதி தாங்க. நிச்சயமாக உயர்த்துவார். பொருளாதார ரீதியிலும் உங்களை உயர்த்துவார். அதை காட்டிலும் உங்கள் சமாதானம், இருதயத்தில் சமாதானத்தில் உயர்ந்திருக்கும். உங்கள் குடும்பமே அப்படியே சமாதானத்தினால நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட விதங்களில் உயர்த்துவார் அவருடைய கரங்களுக்குள்ளே வரும்போது. 1 பேதுரு 5:6 பாருங்கள், இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எப்பேற்பட்ட வசனம் பாருங்கள். இன்றைக்கு அவருடைய கையில் நம்ம அடங்கியிருக்கிறோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். நம்ம அவருடைய கையில் அடங்கியிருக்கணுங்க, ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு காரியம் நல்லா விளங்குது இன்றைக்கி. என்ன? கடவுளுடைய கரம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடவுளுடைய கரத்தை? கடவுளுடைய கரத்தின் அழகு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக மிகப்பெரிய அழகுங்க அவருடைய கரத்தின் அழகு. அவருடைய அழகு, அந்த கரத்தின் அழகு எப்படிங்க பார்க்க முடியும்? கல்வாரி சிலுவையில் அந்த அன்பு, அவருடைய கரங்கள் எனக்காக செய்த அந்த அன்பு. தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். எனக்காக கை கொடுத்துருக்கார் அந்த கரங்கள். யோசிச்சு பாருங்கள், எதை காட்டுது? அது அன்பு, அவருடைய அன்பை காட்டுதுங்க. அவருடைய அன்பு அளவற்ற அன்பை காட்டுது. ஏன்? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் தான் அவருக்கு. தேவதூதர்களை காட்டிலும் என்ன ரொம்ப ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கார் அவர். என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கார். யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறார். எல்லோரும் சொல்லுங்கள், என்னை தாங்கி கொண்டு இருக்கிறார். நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய பலத்த கைக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்து என்னும் பலத்த கைக்குள் நான் அடங்கி இருக்கிறேன். ஐமீன், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. ரொம்ப இந்த பாடலை அறிக்கை செஞ்சு பாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை
வழிநடத்துகிறார். பலன் இல்லாதவங்க இந்த பாட்டை கேளுங்க, நிச்சயமாக பலன் வரும். ஆவிக்குரிய பலன், சரீர ரீதியான பலன். ரொம்ப டல்லாக இருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா? இல்லை, கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி இருக்கிறது. நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். எதுக்கும் பயப்பட வேண்டாம். இல்லை பிரதர், ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அப்படிலாம் இருக்குது. எதற்கும் பயம் இல்லை. ஜெயம் கொடுக்குற தேவன் நம்ம கூட இருக்கார். நாம் பாடுவோம். இந்த பாடலை நான் ப்ரே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார், நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாட்டை கேட்டிருக்கீங்களா? அறிக்கை பண்ணிருக்கீங்களா? நம்மளுக்கு ஜெயம் கொடுக்குறார். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் தேவனம்மா, யோசிச்சு பாருங்கள். வாழ்வழிக்கும் தேவன் அவர் கரங்கள்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காருங்க. சாப்பாடு கொடுத்துருக்காருங்க. சாப்பாடை டெய்லி அவர் கரத்தினால தான் வாங்கி கொடுத்துருக்கோம். தெரியுங்களா? இனி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், சாப்பாடை வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு. அவர் கரங்களில் வந்திருக்கு எனக்கு சாப்பாடு. ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் சாப்பாடை. இனி நிச்சயமாக சாப்பாடை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஏன்? அவருடைய கரங்கள்லேருந்து எனக்கு சாப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். தேவரீர், உங்களுடைய கரம் எவ்வளோ பெரியதென்று ஆண்டவரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த கரம் எங்களை வழிநடத்தியிருக்கிறது. அந்த கரம் எங்களை காப்பாற்றி இருக்கிறது. அந்த கரம் கர்த்தாவே, நீர் எப்பேற்பட்ட தேவன் என்று ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எவ்வளோ பெரியவர், நீர் எவ்வளோ நல்லவர், அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றிகளையும் சோத்திரங்களும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரீர், உடைய கரம், வேதம் சொல்லுகிறபடி ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லையோ என்று ஆண்டவரே, தேவரீர், இன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் கர்த்தாவே ரட்சிப்புக்கொள்ளாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உங்களுடைய கரத்தை நீ நீட்டி கொண்டு இருக்கிறீர். ஜனங்கள் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும். அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரங்க. எவ்வளோ ஜனங்கள் தேவரீர் உடைய கரத்தை பார்க்காமல் கர்த்தாவே வழி மாறி ஆண்டவரே ஏதோ திசையில் சென்று கொண்டிருக்காங்க. அந்த ஜனங்கள் இந்த கரத்தை பார்க்கட்டும். வேதம் சொல்கிறபடியே உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஜனங்கள் உம்முடைய கரங்களை பார்க்கட்டும். உம்முடைய கரங்கள் தான் ஜனங்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் தான், உம்முடைய கரம் தான் ஜனங்களுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கரங்கள் தான் ஜனங்களை வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கரங்கள் தான் ஜனங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய கரங்கள் தான் ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த உணர்வையும் நீர் ஜனங்களுக்கு குடிப்பீராக. நீர் விசேஷமானமாய் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே நிறைவாக்குவீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உடைய கரம் எங்களை தாங்கி இருக்கிறது, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர், உடைய கரத்தினால் கர்த்தாவே எங்களை தாங்கி கொண்டு வருகிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பலனாக இருக்கிறீர். எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் நீர் சந்தித்து இருக்கிறீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ கர்த்தாவே தேவரீர், உடைய கரத்தை ஆண்டவரே நாங்கள் பற்றி கொண்டவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. தேவரீர், விசேஷ வண்ணமாய் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே நிறைவாக்குவீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்காக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்துங்க. இன்னும் கர்த்தாவே உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க முடியும். எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலுங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you all. God bless you.